அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாரு. அமெரிக்கானால முடியாததா அப்படிங்கிறது போல ஒரு நம்பிக்கையில ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஃபியூயல் பிரைஸ்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. பேச்சுக்களை நம்பி கட்டுப்பாட்டுல இருந்தது, இன்வெஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பட் ஆனா இப்ப ஃபியூயல் பிரைஸ் ஹை ராக்கெட்டிங் அடிச்சு தூக்கிட்டு இருக்குது. அதுவும் உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயல் பிரைஸ்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுவும் சிங்கப்பூருங்கிறது இந்த உலகத்தோட மிக முக்கியமான ஒரு போர்ட், ரீஃபியூயலிங் போர்ட். போக்குவரத்து வருது வணிகத்துக்கு வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வழியா போகக்கூடிய கப்பல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபியூல் பண்ணிட்டு போகக்கூடியது. இப்போ அங்கே ஒரு பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $140 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 90க்கு கம்மி பண்ணாங்க, 80க்கு வந்தாங்கன்னாங்க. இப்போ 140க்கு மேலே போயிட்டு இருக்கு. அதாவது ப்ரைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட விலை அப்படிங்கிறது வந்து பார்த்தா கச்சா எண்ணெயோட விலை 2008 ஃபினான்சியல் கிரைசிஸ் இருந்து இல்லையா, அதை விட அதிகமாயிட்டு இருக்கு. எனர்ஜி கிரைசிஸ் 2022 இருந்தது இல்லையா, ஸோ அதை விட அதிகமாயிட்டு இருக்கு. அதுக்கான மிக முக்கியமான காரணம் போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் முடக்கப்பட்டதுனால. அதுவும் ஃபிஜிரா யூஏஇல இருக்கக்கூடிய ரீஃபியூலிங் போர்ட். கப்பல்கள் இருக்கு, ஒரு இடத்துல போகுது அப்படின்னா அந்த இடத்துல பெட்ரோல் அடிக்கணும் இல்லையா, ஸோ அது போல ரீஃபியூலிங் போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபடுது. அதுவும் யூஏஇல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான தாக்குதலுக்கு உட்பட்டதுனால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல இருக்கக்கூடிய கப்பல்கள்லாம் நிற்கிறதுனால விலை அதிகமாயிட்டே இருக்கு. $160 ஹிட் ஆகும் அப்படிங்கிறது போல செய்திகள். 175 வந்தாலும் ஒரு பேரலுக்கு ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஆல்ரெடி ஹிட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. இன்னும் சில நபர்கள்லாம் 195 வந்துடும் அப்படிங்கிற ஹார்ட் அட்டாக் லைட்டா பெயினை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இனி எல்லாம் இவி வெஹிக்கல், அதாவது இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தனியாக இவி வண்டியா வருது. கரெக்டான டைமை யூஸ் பண்றாங்க போல தெரியுது. 30,000 35,000 வண்டி இருக்குதாமா, அப்புறம் பேசாட்டில் மாத்திக்க வேண்டியதான் போல இல்லையா. இவங்க ஏதாவது செப்டம்பர் மாசம் வரைக்கும் பிளான் வச்சுக்கிறாங்களாமா, தாக்கு பிடிப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் தான். பட் ஆனால் ஒரு 3-4 மாசம்னாலும் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அந்த வண்டி வாங்குறதுக்கு பெனிஃபிட்டா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தனிப்பட்ட முறையில. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பெட்ரோல் தட்டுப்பாடு ஒன்றும் பெருசா இல்லைங்கிறாங்க. ரஷ்யாவோட ஆயிலும் தங்கு தடை இல்லாம கிடைக்குதுங்கிறாங்க. பட் ஆனா அந்த கப்பல்களையும் அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன்னா உக்ரைன் கங்கணம் கட்டிட்டு எல்லா பக்கத்துலயும் ட்ரோன் அனுப்பிவிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. உக்ரைன்ற பேர்ல இவங்களே விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அது போல எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷனும் இருக்காது. ஏன்னா இன்னமும் விலை ஏறிடுச்சு அப்படின்னா அது அமெரிக்காக்கு யூரோப்புக்கு தான் சிக்கல் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வண்டியை பிடிக்கிற வேலையில வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சில அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ பார்ப்போம், வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சிடும். ஏன்னா சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. யூஏஇல இருக்கக்கூடிய அந்த ஃபிஷியரா போர்ட்ல எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு. மார்ச் 14 ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒரு பகுதிகள்லயும் ஆயில் டிப்போஸ்லாம் எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கு அப்படிங்கிறது போல இப்ப திரும்பவும் துபாய் ஏர்போர்ட்ல பயங்கரமான தாக்குதல் ஈரான் ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது ஐஆர்ஜிசி ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கார். ஸோ அவங்களோட ஸ்போக் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு இங்கிலீஷ்லேயே மெசேஜ் சொல்லிக்கிறாங்க. அதாவது போரோட ரிசல்ட் அவுட்கம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ட்விட்டர்ல போடுறதுனால வந்துடாதுங்க. அதோட முடிவு அப்படிங்கிறது ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா களத்துல தான் கிடைக்கும். சும்மா உக்காந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் போடுறதுனால உங்களுக்கு என்ன பாசிட்டிவ் வந்துடுமா? அவங்களுக்கு எந்த ஒரு தைரியமே இல்லை, பக்கத்துல வர்றதுக்கு கூட தைரியம் இல்லை. அதனாலதான் சும்மா பேசிட்டே இருக்கிறாங்க, சும்மா ட்விட்டர் போட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால பேரை வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா வச்சுக்கிறீங்க, எபிக் ஃபியூரின்றதுக்கு பதிலாக எபிக் ஃபியர்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கவே மாட்டீங்க நீங்க பக்கத்துல. ஸோ அதனால பேரை மாத்தி வச்சுங்க, கொஞ்சம் ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறது போல. எபிக் ஃபன்னி, எபிக் ஃபியர், எபிக் ஃபுரி, அது மாதிரி பேர் நிறைய பேர் இதை மாத்திட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விளையாட்டா மாறி போச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்னாலே கொஞ்சம் அப்படியே அப்படியே வரமானிக்கிற இதெல்லாம் போய் இப்போ டால் மெட்டீரியல் ஆஃப் த செஞ்சுரியா மாறிட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. போக போக நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹூவர் அவர்களோட, அமெரிக்காவோட ஒரு அதிபர் ஹூவர் இருந்தாரு. அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர் அவரு. அவரை மிஞ்சிருவாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல செய்திகள் வருது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு வார்னிங், அதே போல ரொமேனியாவுக்கு ஒரு வார்னிங். ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ட்ரூப்ஸ் எல்லாம் டிப்ளாய் பண்றதுக்கு ரொமேனியா அலோவ் பண்ணிக்கிறீங்க. எங்களால் ரீச் பண்ண முடியும் ரொமேனியா, அது எந்த இடத்துல இருக்குதோ அது எங்களோட மிசைல் வந்து ரீச் ஆகும். பொலிட்டிக்கலாவும் சரி, லீகலாவும் சரி. அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் ரொமேனியா டெரிட்டரியில இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அதை பயன்படுத்தி எங்க மேல அட்டாக் பண்ணாங்கன்னா எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க யாரை வேணா கூப்பிட்டுங்க,
யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கங்க. எங்க மேல அங்கிருந்து அட்டாக் பண்ணாங்கன்னா, நாங்க பதிலுக்கு இங்க இருந்து அங்க அடிக்கத்தான் செய்வோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு மிரட்டல்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இஸ்மாயில் பெகேரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, செய்திகள சொல்ல மிரட்டல்கள் அப்படிங்கிறத விட மிரட்டல்கள் விட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ரொமேனியாவோட பார்லிமெண்ட்ல அப்ரூவ் பண்ணதுக்கான காரணம் தான் இது. சுப்ரீம் நேஷனல் டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா, இதுபடி அமெரிக்காவோடது 90 நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. இந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா விமானங்களும் அங்க போய் டிப்ளாய் ஆயிட்டு. இதுக்கு ரொமேனியாவோட மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏங்க இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. புரியுதுங்களா? ராணுவ சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஏன்னா நேட்டோ நாடுகள் நாங்க. அவங்க அங்க இருக்கிறதுக்கு பதிலா இங்க வந்து இருந்துக்கிறோம். நாட்டுக்குள்ள இருந்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஸ்ட்ரிக்ட்டா டிஃபென்ஸ்க்கு மட்டும்தான். டிஃபென்ஸ் இன் நேச்சர். பாதுகாப்புக்கு, தற்காப்புக்காக தான் இங்க வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறோம். ஐநா சபை, யுஎன்னோட அக்கார்டன்ஸ் படி, சட்டப்படி தான் நாங்க செயல்படுறோம். 400 இருந்து 500% மிலிட்டரி பர்சன்ஸ் கிட்ட இருக்கலாம். அப்புறம் போயிங் ஸ்டாரோ டேங்கர்ஸ் இந்த விமானம் பெட்ரோல் நிரப்பக்கூடிய விமானங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அது ஸ்டாரோ டேங்கர்ஸ் ஏர்கிராஃப்ட் ஸோ இது போல வச்சிருக்கிறாங்க. அதுவும் டெம்பரவரியா தான் டிப்ளாய் பண்ணி வச்சிருக்கிறோங்க. ஈரான் அப்பெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க 90 நாள்ல துரத்தி விட்டுருவோம். அதனால ஒண்ணும் இல்ல. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. டிஃபென்ஸ்க்காக தான் இங்க நிக்கிறாங்க. அப்படிங்கிறது போல ரொமேனியா தரப்புல வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அவனும் மிரட்டல் வர்ற மாதிரி பார்த்துக்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல இல்ல. அவங்க காமன் கம்போஸ்டா தான் வந்து பண்ண பதில் சொல்றாங்க. ஸோ அவங்க ஒன்றும் அமெரிக்காவோட இணைஞ்சு செயல்படுற மாதிரியான ஒரு எண்ணம் இல்லை. ஆனா அமெரிக்கா அது போல செயல்படுவாங்களா, சொல்றத காப்பாத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு சிக்கல். இந்த பிராந்தியத்தை வந்து இழுத்து விட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எப்படி மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க, ஸோ அதே போல ரொமேனியாவும் நாளைக்கு வேடிக்கை பார்ப்பாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஏன்னா சவுதி அரேபியாவோட ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தான்னு ஈரான் அடிக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து விமானத்தை நிரப்பிட்டு அதுக்கப்புறமா ஈரானுக்குள்ள கொண்டு போய் குண்டுகள் போட்டுருக்காங்க ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வச்சுட்டு. அதை பயன்படுத்தித்தான் இருக்காங்க. அதே போலதான் இங்கேயும் பயன்படுத்துவாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். ஏன்னா ஈரானுக்கு வந்து எல்லா பகுதிகளிலும் குண்டுகள் போடணுன்றதுக்காக எல்லா பகுதியும் எண்ணெய் கொடுத்துட்டு இருக்காங்க. மேல ரொமேனியா, கீழே சவுதி அப்படிங்கிறத சுத்தி வர பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ஆப்கானிஸ்தான்ல பேக்ராம் ஏர்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அமெரிக்கா கிட்ட, இல்லைன்னா ரவுண்டு வெட்டி முடிச்சு விட்டுப்பாங்க. பெரும் சிக்கலா இருக்கும். இப்ப வேற திருப்பி பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா காபூல்ல திரும்பியும் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள். ஆஹ் தாலிபான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. இஸ்லாமாபாத் கேபிட்டல்லாம் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டங்கள் போயிட்டு தான் இருக்கு. இப்போ மிடில் ஈஸ்ட் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த போருங்க ஸ்பில் ஓவர் ஆயிடுச்சு. ஈரான் சொல்லிட்டே தான் இருந்தாங்க இந்த பிராந்தியம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா சண்டை இருக்கும், சண்டை இருக்கும், சண்டை இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப பேசும்போது ஷாக் ஆயிட்டேன். எந்த ஒரு அனலிஸ்டா சொல்லுவாங்களா இது போல ஈரான்ல அட்டாக் பண்ண ஈரான் பதிலுக்கு இவங்களெல்லாம் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்களா? நாங்களும் அப்படியே ஷாக் ஆயிட்டோம் அப்படிங்கிறத அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிசப்ஷன் அப்படிங்கிற சொல்றாங்க. அமெரிக்கா இன்னும் மிக பெருமளவுல தாக்குதல் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இந்த டேர்ன் ஈரானுக்கான டேர்ன். ஆனா திரும்பவும் டேபிள்ஸ் டேர்ன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில பாயிண்ட் வரும்னு உட்காந்துக்கிறாங்க இப்போ வரைக்கும் டேபிள்ல. ஸோ அதே போல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் வரும்னு செப்டம்பர் வரைக்கும் உட்காருவாங்களான்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா பெருத்த சேதம் அப்படிங்கிறது யாருக்கு ஏற்படும்னா சீனா, இந்தியா, அப்புறம் ஆசிய நாடுகள், குறிப்பா ஜப்பான், சவுத் கொரியா. இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய நாடுகள் தான் அதிகமா அஃபெக்ட் ஆவாங்க அமெரிக்காவை விட. அமெரிக்கா போர்ல இருக்கு. அவங்க காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் இழந்துட்டு இருப்பாங்க. நம்ம சேனல்ல முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒன்ஸ் ஈரானோட என்கேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட காம்பேட் கேப்பபிலிட்டிஸ் போக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுல 30% போயிடும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப 60% போயிடும் அமெரிக்காவுக்கு. இதை தொடர்ந்து நடத்துறாங்க அப்படின்னா அமெரிக்காவோட காம்பேட் கேப்பபிலிட்டிஸ்ல 60% போயிருங்கிறாங்க சில அனலிஸ்ட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எப்படிப்பா அப்படின்னா வீரர்கள்லாம் வந்து பார்த்தா தொய்வடைஞ்சிருவாங்க. ரீக்ரூப் ஆகி திரும்பி போர் வேற ஒரு பிராந்தியம் அப்படிங்கிறத அவங்களால முடியாது. ஈரான்லயே முடியல அப்படின்னா கண்டிப்பா சீனாக்கு அகேன்ஸ்டா அவங்களால வாய்ப்பே இல்லை. தோல்வியை ஒத்துக்கிறது தான் வந்து பண்ணா மோரலி வீக் ஆயிருவாங்க. அது அவங்களோட பிராந்தியமும் கிடையாது, இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த இடமும் கிடையாது. ரெண்டாவது நேவல் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு வெப்பன் சீனாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு. ஸோ அது ஈரான்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல அமெரிக்கா இழந்துட்டாங்க அப்படின்னா ஏன்னா உள்ள எல்லாம் போக முடியாது. அதைத்தான் கூப்பிட்டு இருக்காங்க எபிக் ஃபியர்னு வச்சுக்கங்க அப்படிங்கிறது போல. ஸோ ஒன்ஸ் அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள்லாம் நெருங்குது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ரெடி பண்றாங்க அப்படின்னா அப்புறம் அந்த மாதிரியான இழப்புகள் இல்லாம செய்ய முடியாது. செய்யறாங்க அப்படின்னாலே கப்பல்கள் பெருமளவுல சேதமாயிரும்.
ஸோ அதுக்குள்ள சீனா தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துச்சு அப்படின்னா அமெரிக்கானால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிணைஞ்சிருக்கு. இந்த சதுரங்காட்டத்தில் நீங்கள் ஒரு காயின் எடுத்து எடுத்து வச்சுருந்தோம்னு வச்சுங்க, குதிரையை இன்னொரு குதிரைக்கு பாதுகாப்பாக வைக்கிறது, குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயகனல்ல வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வைக்கிறது, அந்த குதிரைக்கு நேரா கீழே வந்து பார்த்தீங்கன்னா யானையை வச்சு ப்ரொடெக்ட் பண்றதுங்க போல எல்லாமே ஒரு செட்டப் பண்ணிடலாம். ஒரு கட்டத்துக்கு மேல மாறி மாறி வெட்ட ஆரம்பிக்கும் போது காயின்ஸ் மாறி மாறி போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அது போல ஒரு சுச்சுவேஷனா மாறிடும். சதுரங்கம் ஆட்டம் போலயே இப்போ ஜியோ பாலிட்டிக்கல் கேம் ரொம்ப தீவிரமா இருக்கு. டிஃபென்சிவ் பொசிஷன்லாம் முடிஞ்சு இப்போ அஃபென்சிவ்ல இறங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் ஈரான், வெனிசுவேலா ஒன்று அங்க அமெரிக்கா ஃபேவர். அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரான். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து அமெரிக்கா மாட்டி இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸ் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹாட்டா இருக்கு. இதுல முடிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து வரும் காலம் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிறதுல பல அனலிஸ்டோட கருத்துக்கள். என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மாதிரி யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பயில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.